வணக்கம் நேயர்களே, தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்களே, என் தெய்வங்கள், உங்களுடைய ஆதரவினால் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நீங்கள் எங்களுடைய சேனலை முன்னெடுத்து கொண்டு போகிறீர்கள். என்னுடைய விஷய ஞானத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். அதாவது இன்றைக்கி நாம் முன்னேறுவதற்கு என்ன தடையாக இருக்குது அதை பற்றி தான் பார்ப்போம். வாழ்வின் முன்னேற்றத்திற்கு எது தடையாக இருக்குது? கொஞ்சம் வளர்ந்தவர்கள் இல்லை வளரப்போகிறவர்கள், ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த வீடியோ உதவும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இருக்குது பாருங்கள். சூரியன் சந்திரன் இரண்டு பேரும் நேராக பார்த்து கொண்டால் பௌர்ணமி. சூரியனுடைய ஒரு ஜாதகத்தில் உள்ள சூரியனுடைய குறைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம் பௌர்ணமி தினம். சந்திரனுடைய மனம் என்கின்ற துன்பங்கள் நீங்கக்கூடிய காலம், தோஷம் குற்றம் இதெல்லாம் நீங்கக்கூடிய காலம் பௌர்ணமி. இப்போ சூரியனும் சந்திரனும் நமக்கு மனித அந்தஸ்து சந்திரனால் கொடுக்கப்பட்டது. ஆகையினால மனம் என்கின்ற கருவிதான் சந்திரன். ஆகையினால சூரியன் என்பது ஆன்மா. நம்மளுடைய உடலும் உயிரும் மனமும் ஒரு பேட்டரி சார்ஜ் செய்யக்கூடிய நேரம் பௌர்ணமி. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய உடலும் உயிரும் மனமும் ஒன்றாக நமக்கு ஒரு நல்ல சக்தியை பெறக்கூடிய காலம் பௌர்ணமி. அதை எந்தெந்த இடங்களில் இருந்தால் எது சிறப்பு என்று நாம் பல வீடியோக்களில் சொல்லிகிட்டே வரலாம். அதே போல் குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு பாரம்பரியமான வழிபாடு. நமக்கு எது பிடித்தது பிடிக்காதது என்பதை பற்றி தெரியுது. நம்ம உடம்பில் அப்பாவுடைய குரோமோசோமுகள், தாத்தாவுடைய குரோமோசோமுகள், பாட்டனாருடைய குரோமோசோமுகள்லாம் இருக்குது. இவைகள் மூலமாக ஆண் சந்ததி விருத்தி அடையணும், என விருத்தி சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்க. குலதெய்வ மண்ணை எடுத்து கொண்டு வந்து வழிபடுவது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதில் ஒரு துளியில் அவ்வளவு ஆற்றல் இருக்குது. அந்த மண்ணை கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சுருந்தால் அதற்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொஞ்சம் குறைந்தாலும் அது பாதிக்கப்படும். நல்லா கவனிங்க. குலதெய்வம் என்பது ஒரு 100, 200, 1000 பேர்கள் பயனடையக்கூடியது, மொத்தமாக பயனடையக்கூடியது. ஒரு 1000 பேர் சாப்பிடுகின்ற ஒரு சாப்பாட்டில் இருந்து ஒருவர் மாத்திரம் அந்த உணவில் ஒரு லேசாக விஷம் கலந்து விட்டால் ஆனால் என்ன ஆகும்? 1000 பேர் சாப்பிட முடியாது. அதனால் பொதுவாக கொடுக்கக்கூடிய கொடைத்தன்மை தான் குலதெய்வ வழிபாடு. அதனால் நம்முடைய பங்காளிகள், நம்முடைய கூட்டு குடும்பங்கள், இவைகளில் எல்லாருக்கும் பயன் தர்றது தான் குலதெய்வம். அதனால் தனி ஒரு மனிதன் எடுத்து அதை செய்தால் பல சிரமங்களை தாங்க வேண்டியது வரும். நிறைய நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ பொதுவாக அப்படி செய்வதில்லை. ஆனால் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் வேண்டும் என்றால் நாம் வீட்டில் கர்ப்பக்கிரகத்தில் இல்லாத படமாக ஃபோட்டோ வைத்திருக்கணும். நம்முடைய குலதெய்வம் கர்ப்பக்கிரகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கருவறையில் ஒரு சிலையாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மண் சிலை, குதிரை சிலை, ஐயனார், சாஸ்தா, முனியாண்டி, இப்படி 20 இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்குன்னா அதை ஃபோட்டோவாக எடுத்து வரக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். குலதெய்வ கோவிலில் உள்ள கருவறையோ அது சார்ந்த நேரடி ஃபோட்டோ எடுத்தோ அதை பிரே போட்டு கோயிலில் கும்பாபிஷேகத்தில் விற்றாலோ இல்லை கோவில்களில் விற்றாலோ அதை நாமளே உணர்ச்சி வசப்பட்டு அந்த குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோவை செல்ஃபோனில் எடுத்து பிரிண்ட் போட்டு வைத்து கொண்டாலோ எப்படி இருந்தாலும் அதுவும் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். எப்படி? ஃபோட்டோ சிந்தட்டிக் பவர்னு ஒன்று இருக்குது. அந்த பவரு குலதெய்வத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதனுடைய உருவத்திற்கும் ஃபோட்டோவுக்கும் சக்தி உண்டு. அதுக்கு பேர் பிம்பம் என்று பெயர். இப்போ குலதெய்வத்தை நம்ம கோயில் கட்டுறோம், அங்கே ஒரு கோயிலாக இருக்குது, பழைய கோயில் அடிச்சுட்டு கொஞ்சம் புதுசாக கட்டணும்னா அந்த ஃபோட்டோவை, சுவாமியினுடைய படத்தை வரைந்து பாலாலயம் என்று ஒரு வேலையை சிவாச்சாரியர்கள் செய்வாங்க. அந்த சக்தியை ஒரு பிம்பத்தில் ஏற்றுவார்கள். சிலையில் இருக்கக்கூடிய பிம்பத்தில் ஃபோட்டோவினுடைய உருவத்திற்குள் பிம்பத்திற்குள் பிம்பம் வரும். பிம்பத்திற்குள்ளரும் இறைவன் வந்து நாம் கொஞ்ச நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் கோயில் கட்டின பிறகு கும்பாபிஷேகத்தில் இந்த சக்தியை கும்பத்தில் ஏற்றுவார்கள். அப்போ பிம்பத்திலிருந்து பிம்பத்துக்கு வருகிறது என்கிறது தெரிந்துவிட்டால் அது ஃபோட்டோ எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அழைத்தல் என்று பொருள். அந்த பிரேம் போட்டு வீட்டில் வச்சுருந்தாலும் பாடாப்படுத்தும். இது மட்டும் இல்லை, வேறு எந்த கோவிலிலும் கர்ப்ப கிரகத்தில் உள்ள பெருமாள் கோயிலோ இல்லை சிவன் கோயிலோ, சிவன் படமோ, அருணாச்சலேஸ்வரர் படமோ, காளகத்தீஸ்வரர் படமோ, எந்த கோயில் இருந்தாலும் அந்த படத்தை நாம்
ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து பூஜை அறையில் மாட்டக்கூடாது. சார் கடையில் மாட்டியிருக்கேன், மாட்டக்கூடாது. அதனால் அந்த தவறுகள் செய்தால் கண்ணுக்கு தெரியாத ஊமைத்தனமான துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அதனால் இதை நான் உங்களுக்கு விவரமாக சொல்லிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மண் எடுத்து கொண்டு வந்து வச்சு நான் ஓஹோன்னு வந்துட்டேன்னா, அவர் அதுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப பாதுகாப்பாக சுத்தமாக இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? அப்போ குலதெய்வ மண் எதுக்கு பயன்படும்? ஒரு ரொம்ப தொலைவில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது குலதெய்வம். நம்ம முன்னோர்கள் பிழைப்புக்காக ஏதோ ஒரு ஊருக்கு வந்திருப்போம். அப்படி வரும்பொழுது நம்ம தூரம் போய் சாமி பண்ண முடியல அப்படின்னா அதற்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு 10-20 பங்காளிகள் ஒன்று சேர்ந்து நாம் ஒரு சின்னதாக ஒரு கோயில் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னா அதற்கு மண்ணை எடுத்து கொண்டு வந்து வச்சு பிடிமண் எடுத்தல் கொண்டு வச்சு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த பர்பஸுக்கு அது சரியாக வருதுங்க. மற்ற நேரங்கள்லாம் நிலையில் வச்சு கட்டினா சரியாயிருன்னா வராது. அதனால் இது அனுபவம் இருக்கணும். பல பேருடைய அனுபவங்கள் 100க்கு ஒரு 70 பேர்ட்டையாவது ஒரு அனுபவம் இருக்கணும். அதைத்தான் நாம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற சிவாச்சாரியங்கிற முறையில் நமக்கு கிடைத்திருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நிறைய பேர்கள் புதுசாக சொல்லுவாங்க, அதை கொண்டுட்டு வந்தால் சரியாயிரும். நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யார் முயன்றிருக்கிறார்கள், யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா? அது சரியாக வர்றதில்லை. ஒன்று. சில பேர் கேட்குறாங்க, நான் மண்ணை கொண்டுட்டு வந்துட்டேன், என்னை பாடப்படுத்துது, ரொம்ப சிரமப்படுத்துது, நான் பக்கத்தில் ஆற்றுல போட்டுறவா, இல்லை பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போடவா, எங்கள் குலசாமி கோயில் மாதிரி பக்கத்தில் இருக்க போடவான்னா போடக்கூடாது. சிரமத்தை பார்க்காமல் கொண்டு போய் அந்த தெய்வத்திடம் கொண்டு போய் சேர்த்து மன்னிப்பு கேட்டு விளக்கு போட்டு குளிர்ச்சி உண்டாக்கி பாலாபிஷேகம் பண்ணி நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு இறைவனை வணங்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டால் சரியாகிவிடும். இதை தவிர போன வாக்கில் எடுக்கிறது குலதெய்வம் கோயில், அதை கொண்டுட்டு போய் வேறு எங்கேயாவது தூக்கி விசிறிட்டு சிவன் கோயிலில் போடுறேன், அரசமரத்தடியில் போடுறேன், ஆற்றுல கரைக்கிறேன், குளத்தில் போடுறேன் என்பதெல்லாம் செய்யக்கூடாது. அது மேலும் குற்றங்களை பன்மடங்கு உயர்த்திடும். நான் யார் மனசும் பாதிப்படியாக சொல்லலை, இப்படியும் இருக்கிறது என்கின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.